ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. கன்னி ராசிக்கு இது ஒரு பேலன்ஸ்டான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 7ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணவன் மனைவி களத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அங்கே சனி பகவான் உட்காந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. அது பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு உயர்கல்வியில் ஏதான தடை வரலாம், தகப்பனார் வழியில் ஏதானோ பிரச்சனை வரலாம். ஒன்று தகப்பனாரோட உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம், இல்லை தகப்பனாரோட உறவில் ஏதான ஒரு சிக்கல் இருக்கலாம், இல்லைன்னா தொலைதூர பயணங்களில் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இப்போ இவங்க ஹெல்த்தில் எந்த பிரச்சனையாக இருக்காது. ஹெல்த்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இது சனி பகவானாலேயோ இல்லை குரு பகவானாலேயோ கிடையாது. பொதுவாகவே ஹெல்த் அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஹெல்த்தை பற்றி சொல்லும். ஸோ இந்த பயிற்சியினால் இவங்களுக்கு வரக்கூடியது என்ன வரலாம் அப்படின்னா, மேக்சிமம் இவங்களுக்கு இந்த முகம் சம்பந்தப்பட்ட, அதாவது கண்ணு, காது, தொண்டை, இஎன்டி ப்ராப்ளம், இல்லை பல்லில் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த பயிற்சியினால் வரலாம். அதாவது சனி பகவான் ரிஷபத்தை பார்க்குறாரு. ரிஷபம்ங்கிறது என்ன, நம்மளுடைய முகம், கண்கள், தாடை, பல்லு, இந்த மாதிரி ஏரியாஸில் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். அதே மாதிரி இவங்க லக்னமே, இவங்களோட ராசியே காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் தான். அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே அடிவயிறு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாகவே கன்னியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மோஸ்ட்லி இருந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த ஹெர்னியான்னு சொல்கிறோம் இல்லை, ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸு, அந்த மாதிரி அடிவயிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் வேலை எப்படி மேம்? வேலையில் அப்படியே சக்கையாக பிழிஞ்சு எடுத்து கரும்பு சக்கை மாதிரி எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இவங்க அதை ரசித்து அழகாக பண்ணுவாங்க. ஏன்னா கன்னியில் பிறந்தவங்க கடமை தவறாதவர்கள். அவங்களுக்கு எப்படின்னா அந்த டெடிகேஷன், அவங்க பண்ணுற வேலையில் ஒரு டெடிகேஷன் எப்பவும் உண்டு. எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வாங்க, அழகாக நேர்த்தியாக வேலையை பண்ணுவாங்க. அதில் சின்சியாரிட்டி, ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. அண்ட் மற்றவங்களுக்கும் உதவக்கூடியவர்கள் தான் கன்னியில் பிறந்தவங்க. இவங்கெல்லாம் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஸோ அதனால் இவங்களுக்கு வேலையில் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. பட் அவங்களுக்கே ஒரு சோதனை வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதாவது குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான. ஏன்னா எதிராளிகள் ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது எதிராளிகள். இப்போ சனி பகவான் அங்கே திக்பலமாக உட்காந்துருக்காரு. அதனால் திருமண வாழ்க்கை அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது பாட்டில் அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது திக்பலம் சனிக்கு. ஆனால் அவரோட பார்வை தான் கெடுதல் இல்லையா. அப்போ அதுலேயும் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் அதில் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி ரிலேஷன்ஸ் யாராவது வருவாங்களா வீட்டுக்கு? ரிலேஷன்ஸ் வந்தால் என்ன, அதனால் என்ன ஒன்றும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி? இல்லை இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வேறு விதமாக இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல சூப்பரான பொசிஷன். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் இல்லையா, அங்கே உச்சம் மாறாரு. அவர் பார்க்கக்கூடிய பாவம்ங்கிறது 3, 5, 7 பார்க்குறாரு. 3 அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய திறமைகள் அதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸு,
நம்ம கிட்ட ஏதாவது ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படும். இப்போதான் அந்த குரு வந்து பார்க்கும்போது அதெல்லாம் வெளிப்பட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ இவங்க ஏதாவது கற்றுக்கணும்னா இந்த டைம் ஒரு நல்லா அழகாக கற்றுக்கலாம். இல்லை ஏற்கனவே இவங்க கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை டெவலப் பண்ணலாம். அதை டெவலப் பண்ணுறதில்ல, அதை வெளிப்படுத்தக்கூட காலமாக இருக்கும். இப்போது சில பேர்கிட்ட சில திறமை இருக்கும், அது வெளியிலேயே தெரியாது, குடத்துக்குள் விளக்கு மாதிரி அது ஒளிஞ்சு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த காலத்தில் அந்த குரு வந்து பார்க்கும்போது அதெல்லாம் திறமை வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வரும். பண வரவு எப்படி மேம்? பண வரவெல்லாம் இருக்கும், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே இல்லை இவங்களுக்கு வந்து. ஏன்னா இவங்க வந்து செலவே பண்ண மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு 10,000 ரூபா இவங்க கையில் இருக்குன்னா அந்த 10,000 கொண்டு போய் எங்கெல்லாம் சேமிக்கலாம் தான் திட்டம் பண்ணுவாங்க. இவங்க வந்து அனாவசிய செலவெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப திட்டமிட்ட வாழ்க்கை நடத்துபவங்க தான் இந்த கன்னியில் பிறந்தவங்க. இவங்க அப்படி இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க, எப்படிலாம் சேமிக்கணும், எப்படிலாம் பணத்தை பாதுகாக்கணும்னு. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால் இவங்களுக்கு என்ன புயலே அடைச்சாலும் சரி, வெள்ளமே வந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ரிசர்வ் எப்போவுமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது மாதிரி தயார் நிலையில் தான் எப்போவுமே இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி அளவுக்கு மீறி அவங்க வந்து கடன் வாங்க மாட்டாங்க. எல்லாமே திட்டமிட்ட வாழ்க்கை தான் அவங்களோடது. அதனால் அவங்கள பற்றி நம்ம பெருசாக அந்த பணம் விஷயத்தில் ஒரி பண்ண வேண்டாம். எஜுகேஷன் மேம்? எஜுகேஷன் வந்து இப்போ குரு வந்து 5ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு இல்லையா. அப்போ எஜுகேஷன்லேயும் அவங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரைஸஸ்ஸு, அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல ஒரு பேர் புகழ் எல்லாமே, இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக குழந்தை பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதெல்லாம் நடக்கும். குழந்தை பிறந்த ஒரு ஜாக்பாட், அதுக்கப்புறம் லைஃப்லேயே ஒரு ஜாக்பாட், அது குழந்தை மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து புத்திர காரகன். அவர் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்து அந்த 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. பார்க்கும்போது இவங்களோட புகழெல்லாம் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அது குருவோட பெயர்ச்சி வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் 12ல் கேது, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ராசிக்காரங்களோட இவங்களுக்கு வந்து ஓரளவு பெட்டர். 12ல் கேது இருக்கும்போது என்னென்னா பொதுவாக இந்த ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம் எல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு இந்த டைமில் வரும். ஏதாவது ஒரு ஆன்மீக அந்த மாதிரி ஒரு தாட் இவங்களுக்கு வரும். அப்படி இவங்க எந்த கடவுளை மேடம் கும்பிடணும், என்ன வழிபாடு? இவங்களுக்கும் வந்து பெருமாள் தான் சிறந்த தெய்வம். ஏன்னா இந்த கன்னி அப்படின்னாலே இது புதனுடைய வீடு. அப்போது புதன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் 159 அப்படி தான் நாங்கள் எப்போவுமே கனெக்ட் பண்ணுவோம். 1, 5, 9 இந்த கடவுள் என்னங்கிறது பார்த்து அதை எடுத்து இவங்க வழிபட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது. காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல
கஷ்டமான விஷயங்கள் இருக்கதான் இருக்கும். போர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி. அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் அந்த ராசியில் ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்துல தான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் இப்போ இந்த மாச கடைசியில மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்ட்ரு ஆக போறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்துல குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை இன்சார்ஜா போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் இப்போ கடகத்தில் உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கதான், இந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல உட்காரும் போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பாரு. அதாவது சனி பகவான் இப்போ தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் அவர் ரொம்ப உக்கிரகமா இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் தண்டிக்கிறதுக்காக அவர் வரல. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றார். இப்போ மனித இனம் நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். அதாவது இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். ரொம்ப இயற்கையை நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாரா ஒருத்தர் கண்டிக்கணும் இல்லையா. ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா, அவங்கள திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி
இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.